ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பாஜி. வாங்க இந்த பாவ் பாஜி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு பாஜி பண்ண போகிறோம். பாஜி பண்ணுறதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு பீட்ரூட். இந்த காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, நல்லா காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நான் காய் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காய் எல்லாத்தையும் கையை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குடை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க காயும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நம்ம இந்த பாஜி கலர் நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் பீட்ரூட் சேர்த்துருக்கோம். கடைகளில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்லாம் சேர்ப்பாங்க, பட் ஃபுட் கலர் வேணாங்கிறதுனால நான் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். இப்போ வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், பாவ் பாஜி மசாலா 2 டீஸ்பூனும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதனால் ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. இது இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மேஷர் இருந்தால் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மேஷர் கிடையாது, அதனால் நான் பருப்பு மத்து வச்சு அதை நல்லா இப்போ மேஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா மேஷ் பண்ணுறதுனால பட்டாணி காய் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். அதே சமயத்தில் கிரேவியும் நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், கிரேவி எப்படி நல்லா திக்காயிருக்கு. ஒரு காய் கூட கண்ணுக்கே தெரியல, நல்லா மசிஞ்சிருச்சு. பாவ் பாஜிக்கு கிரேவி இப்படி தான் இருக்கணும். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், பாவ் பாஜிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவ் பன் வச்சு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாவ் பன் நான் கடையிலே ரெடிமேடாக வாங்கிட்டேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே இது ஈஸியாக கிடைக்கும். இந்த பாவ் பன்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டராக ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் தடவி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், அது மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இந்த வெண்ணெயில் நல்லா அதை கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவ் பண்ணை இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். நான் வெண்ணெய் கொஞ்சமாக தான் தடவிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணால் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக வெண்ணெய் தடவிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். அப்புறம் அதை திருப்பி விட்டுக்கலாம். இது திருப்பி விட்டோன்னே இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பன்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் மாற்றியாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி, அப்புறம் அது மேலே கொஞ்சம் ஆனியன் கொத்தமல்லி தழை, இது 2த்தையும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த பாவ் பாஜி ரெசிபி பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.